நமஸ்காரம். இன்றைக்கி ராஜகனி, தேவகனி என்றெல்லாம் அறியப்படும் எலுமிச்சம்பழத்தின் மகிமையை பற்றி பார்க்கலாம். அதற்கு முன் என் சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டென்ட் பிடிச்சிருந்தது என்றால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். பிரபஞ்ச ஆற்றலை எவ்விதமான ஆற்றலாக இருந்தாலும், எதிர்மறையாகட்டும் நேர்மறையாகட்டும், எல்லாவற்றையும் இழுக்கக்கூடின ஒரு தன்மை உள்ள கனி எலுமிச்சம்பழம். அதனாலேயே மாந்திரீக சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களிலையுமே எலுமிச்சம்பழம் அதிகமாக பயன்படுத்துவதை நம்ம பார்க்க முடியும். முக்கியமாக எதிர்மறை ஆற்றல்களை ஈர்க்கக்கூடின தன்மையுள்ள கனி எலுமிச்சை. ரொம்பவும் எளிமையான ஒரு கனி எலுமிச்சம்பழம். அதை வைத்து ஆயிரக்கணக்கு செலவு பண்ணி ஒரு பரிகாரம் பண்ணி தீர்க்க வேண்டிய ஒரு விஷயத்தை ஒரு 5 ரூபா 10 ரூபா கொடுத்து ஒரு எலுமிச்சையை வாங்கி நம்மளால் தீர்வு காண முடியும். மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு கனி என்பதனாலேயே அம்மன் கோயிலில் சூலத்திலேயும் முருகன் கோயிலில் வேல் மேலேயும் எல்லாம் எலுமிச்சம்பழம் சொருகி வைப்பதை நம்ம பார்த்துருப்போம். வீட்டில் எலுமிச்சம்பழம் வைத்து எதிர்மறை சக்திகளை எளிதாக விரட்டி அடிக்கலாம். அதற்காக செவ்வாய்க்கிழமை இல்லையெனில் வெள்ளிக்கிழமை ஒரு எலுமிச்சம்பழத்தை 2ஆக வெட்டி ஒரு பகுதியில் குங்குமத்தையும் ஒரு பகுதியில் மஞ்சளையும் தடவி வீட்டு வாசலில் இரு பக்கமும் கதவின் மெயின் வாசக்கதவுக்கு இரு பக்கமும் வைக்கலாம். இதன் மூலம் நல்ல விஷயங்கள் வீட்டிற்குள் வரவும் தேவையற்ற ஆற்றல்கள் வீட்டிற்குள் வராமல் தடுக்கவும் நம்மளால் முடியும். இப்போது எதிர்மறை சக்திகளை எப்படி விரட்டி எடுப்பது என்பது பார்த்தோம். இனி செல்வம் அதிகரிக்கிறதுக்கும் இந்த எலுமிச்சையை நம்ம யூஸ் பண்ணலாம். எப்படி என்றால், உங்கள் படுக்கை அறையில் ஒரு எலுமிச்சம்பழத்தை வெட்டி அதன் மேல் ஒரு 7-8 கிராம்பு சொருகி வைக்கவும். அடுத்த நாள் அது ஒரு கால் படாத இடமாக பார்த்து போட்டுவிட வேண்டும். ரொம்ப சிறப்பானது என்னது என்று கேட்டால், ஓடும் தண்ணீரில் அது தூக்கி போடுவது ரொம்ப சிறப்பு. அப்படி முடியவில்லை என்றால் தயவுசெய்து தெருவில் எல்லாம் போடாதீர்கள். ஏதாவது ஒரு செடிக்கு கீழே இல்லை கால் படாத ஒரு இடமாக பார்த்து அதை தூக்கி போட வேண்டும். இந்த பெட்ரூமில் வைக்கப்பட்டுள்ள அந்த எலுமிச்சம்பழம் அந்த ரூமில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையுமே இழுத்து அந்த வீட்டிற்குள் இருக்கிற நபர்களை அந்த எதிர்மறை சக்திகள் பாதிக்காமல் பாதுகாக்க செய்யும். இதன் மூலம் வீட்டிற்குள் ஒரு குதூகலமும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமையும் நிலவும். மகாலட்சுமி வீட்டில் வாசம் செய்வாள். வீட்டிற்கு வருபவங்களில் ஏதாவது ஒரு எதிர்மறை எண்ணங்களுடன் அவர்கள் வந்திருந்தால் அந்த எண்ணங்கள் மூலம் அந்த வீட்டில் இருக்கிறவர் பாதிக்காமல் இருக்க இது உதவும். இதே மாதிரி செவ்வாய்க்கிழமை இல்லையென்றால் வெள்ளிக்கிழமை ஒரு 2 எலுமிச்சம்பழத்தை எடுத்து கட் பண்ணி அந்த 4 பகுதியையும் வீட்டின் 4 மூலைகளில் குங்குமத்தை தடவி வையுங்கள். வீட்டிலே என்றால் வாரத்தில் ஒரு முறையும், இதுவே உங்கள் வியாபாரம் பண்ணுகின்ற இடம் என்றால் வாரத்தில் 2 முறையும் தவறாமல் செய்துவாங்க. உங்களுக்கே வீட்டில் சுபிக்ஷம் நிறைவதை கண்கூடாக பார்க்கலாம். இந்த எலுமிச்சம்பழத்தை கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற கிணத்திலேயோ குளத்திலேயோ போடக்கூடாது. ஓடுகின்ற தண்ணியில் மட்டும்தான் இது சேர்க்க வேண்டும். நிறைய கோவிலில் இருந்து நம்ம எலுமிச்சம்பழம் வாங்கிட்டு அம்மன் சன்னதியில் வச்சு பூஜை பண்ணின எலுமிச்சம்பழம் வீட்டில் வாங்கிட்டு வைக்கிறது வழக்கம். அப்படி வைக்கும்போது அது அழுகாமல் காஞ்சு போயிடுத்து என்றால் உங்கள் வீட்டில் சுபிக்ஷம் நன்றாக இருக்கிறது என்றும், அது ஒரு வேளை கொஞ்சம் அழுகி போயிடுத்து என்றாலும் கவலைப்பட வேண்டாம். உங்களில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜியை அது ஈர்க்க செய்து உங்களை அது பாதிக்காமல் அது பாதுகாத்து விட்டது என்று தெரியும். அப்படிப்பட்ட எலுமிச்சம்பழத்தை
நீங்கள் முன்ன சொன்னபடியே ஏதாவது ஓடும் தண்ணியிலோ இல்லையெனில் ஒரு செடிக்கு கீழேயோ சேர்க்க வேண்டும். இப்படியே ஒரு மாதம் அளவு தொடர்ந்து பண்ணி வர உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் இல்லையெனில் திருஷ்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் எல்லாம் படிப்படியாக நிவாரணமாகி வீட்டில் சந்தோஷமும் குதூகலமும் நிறைவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் இத்தனை விஷயங்களை பண்ண முடியுமா என்று நினைக்காதீர்கள். கண்டிப்பாக அது ஒரு ராஜகனி. அது கண்டிப்பாக அவ்வளோ சக்தி நிறைந்த ஒரு கனி அது. அதனால தான் எந்த கோவில்லையாக இருந்தாலும் எந்த பூஜையில் இருந்தாலும் எலுமிச்சங்காய் தவிர்க்க முடியாத ஒரு கனி. அதனால் இது கண்டிப்பாக செய்து பாருங்கள், பலன் கிடைக்கும். இப்போ இந்த எலுமிச்சம்பழம் எந்தெந்த கோயிலேருந்து நம்ம வாங்கிட்டு வரலாம் அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். முக்கியமாக அம்மன் கோயிலிலிருந்து வாங்கிட்டு வர்றது தான் விசேஷம். அதுலேயுமே துர்கை அம்மன், அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் சந்நிதியிலிருந்து எலுமிச்சம்பழம் பூஜை பண்ணி எடுத்துகிட்டு வர்றது ரொம்ப விசேஷம். அங்காள பரமேஸ்வரியின் பாதத்தில் ஒரு 5 எலுமிச்சம்பழமோ இல்லை அதில் கூடுதலோ வைத்து ஒரு 3 எலுமிச்சம்பழத்தை நீங்கள் வாங்கி வந்து விடுங்கள். மிச்சம் இருக்கிறது மற்ற பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணட்டும். ஏனெனில் அந்த எலுமிச்சம்பழத்தை தானமாக கொடுப்பதும் ரொம்ப சிறப்பு. அதனால் நீங்கள் வாங்கி கொடுத்த எலுமிச்சம்பழத்தில் சிலது மற்ற பக்தர்களுக்கு போவது மூலம் உங்களோட எதிர்மறை சக்திகளும் அதேபடி மற்றவங்களோட எதிர்மறை சக்திகளும் விலகி அம்பாள் கடாட்சம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைத்துவிடும். திருமணமாகாத தடைப்பட்டு நிற்கிற பெண்கள் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக அவங்களை செவ்வாய்க்கிழமை அன்று துர்கை சந்நிதியில் சென்று எலுமிச்சை தீபம் போட சொல்லுங்கள். சாதாரணமாக அவங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி 20 வயசு என்றால் 20 எலுமிச்சம்பழம் அம்பாள் சந்நிதியில் வைத்து ஒரு 2-3 அந்த ஜூஸை பிழிந்து விட்டு அதில் தீபம் ஏற்றி விடலாம். அது ரொம்ப சிறப்பு. இப்படி தொடர்ந்து பண்ணி வர ஓரிரு மாதங்களிலேயே ஒரு நல்ல வரன் அவங்களை தேடி வருவார்கள் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. இந்த எலுமிச்சையை வாங்கும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், நீங்களே கடையில் போய் வாங்குவது ரொம்ப சிறப்பு. அதுவும் புள்ளி இல்லாத எலுமிச்சம்பழங்களாக பார்த்து வாங்குங்கள். அப்படி கிலோ கணக்கிலேயே வாங்குறீங்கள் என்றால் உங்களுக்கு ஒரு 20 எலுமிச்சம்பழம் அம்பாளுக்கு சமர்ப்பணம் பண்ணுறதாக இருந்தால் கொஞ்சம் கூடுதலாக வாங்குங்கள். ஒரு 30-40 போல் வாங்குங்கள். அதில் புள்ளி இல்லாததாக பார்த்து அம்பாளுக்கு சந்நிதியில் சேர்த்து விடுங்கள். திருஷ்டி எடுக்க எலுமிச்சம்பழத்தை விட மிக அற்புதமான ஒரு கனி வேற இல்லை என்று சொல்லலாம். அமாவாசை அன்றும் ஞாயிற்றுக்கிழமை அன்றும் அந்த எலுமிச்சம்பழத்தை மேலாக லேசாக வெட்டி அதன் மேல் ஒரு கற்பூரத்தை வைத்து வீட்டில் இருக்கிறவர்கள் அத்தனை பேரையும் ஒரு 3 முறை எலுமிச்சையை சுற்றி ஓடுமாற்றில் போட்டுவிடவும். இதன் மூலம் எல்லா விதமான திருஷ்டி தோஷமும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த விதமான ஒரு வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு எதிர்மறை சக்திகள் மூலம் பாதிக்கப்படுகிற எல்லா விஷயங்களையுமே ஒரு எலுமிச்சையால் அகற்ற முடியும். இது நிதர்சனமான ஒரு உண்மை. நிறைய வீடுகளில் நிறைய பூஜைகளில் இது பயன்படுத்துகிறாங்க. நீங்களும் இதை யூஸ் பண்ணி உங்கள் லைஃப்லேயும் மாற்றங்கள் கண்கூடாக தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.